வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சௌசௌ மிளகு கூட்டு பண்ண போறோம். சூடான சாதத்துல இந்த கூட்டு சேர்த்து நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் சௌசௌவையும் ஒரு பெரிய கேரட்டையும் வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். சௌசௌ 1/4 கிலோ இருக்கும். இந்த கேரட் 100 கிராம் இருக்கும். இந்த கூட்டுல சேர்க்கறதுக்கு 75 கிராம் பாசிப்பருப்பை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இந்த கூட்டுல சேர்க்கறதுக்கு ஒரு பேஸ்ட் வறுத்தரைக்கணும். அதுக்கு இந்த பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் லைட்டா வறுத்துக்கலாம். அடுத்து இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது மிளகு கூட்டுங்கிறதுனால மிளகுல காரம் இருக்கும். அதனால நான் 2 சின்ன காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். பெரிய மிளகானா 1 சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில வறுத்து அரைச்சு கூட்டுல சேர்த்தோம்னா கூட்டு நல்ல வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப நம்ம சேர்த்தா எல்லாம் வறுபட்டுருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து லைட்டா இதை ஒரு அரை நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அடுத்து இந்த குக்கர்ல ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கங்க. இது கூட கட் பண்ணி வச்ச சௌசௌவையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது கூட காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டும் லைட்டா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட பொடியா நறுக்குன ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. பருப்பு நம்ம சேர்த்த காய் எல்லாமே நல்லா கரெக்டா வெந்திருக்கு. அடுத்து இது கூட நம்ம அரைச்ச விழுத சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூட்டு கொஞ்சம் திக்கா இருக்கு. ஏன்னா இது மறுபடியும் 2-3 நிமிஷம் கொதிக்கணும். அதனால இப்ப இதுல கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதுக்கு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம காய் பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன், கரெக்டா இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இந்த கூட்டுக்கு நம்ம மிளகு, மல்லி, சீரகத்தை எல்லாம் நல்லா வறுத்து அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால நல்லா கமகமன் வாசனையாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கூட்டுக்கு தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி இந்த கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா வாசனையா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்ப உளுந்தோட கலர் மாறினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து தாளிச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே கறிவேப்பிலை, அடுத்து 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தாளிப்பை இந்த கூட்டுல சேர்த்துடலாம். தாளிப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டோம்னா இன்னும் நம்மளுடைய கூட்டு கமகமன் வாசனையா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய ரொம்ப ரொம்ப சுவையான சௌசௌ கேரட் மிளகு கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கறிவேப்பிலை குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்போட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு அதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன்.
எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் 1.5 கப் அளவுக்கு வாஷ் பண்ணி நிழல்லையே காய வச்ச கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு இளம் கருவேப்பிலையா எடுத்துக்கங்க, குழம்பு வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த கறி லீவ்ஸை நம்ம நிதானமான தீயில வச்சு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கணும். எண்ணெயிலேயே வறுக்கும் போது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், குழம்போட டேஸ்ட். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. இந்த கறி லீவ்ஸ்ல உள்ள ஈரப்பதம்லாம் போய் இந்த எண்ணெயிலேயே நல்ல மொறுன்னு வறுபட்டுருக்கு, நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுத அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை அரைச்சாச்சு. அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லா இருக்கும், அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணாதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் 15 போல பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை லைட்டாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. பூண்டோட கலர் லைட்டாக மாறி இருக்கு. இது கூட கறிவேப்பிலையும் 2 கட் பண்ண காஞ்ச மிளகாவும் சேர்க்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 15 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடுமான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா மட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஓரளவு சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். சேர்த்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம அரைச்ச அந்த கருவேப்பிலை விழுத சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1 ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இதை 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கங்க. 2 நிமிஷம் ஆச்சு. 2 பெரிய தக்காளியை பேஸ்டா அரைச்சு சேர்க்கிறேன். நம்ம சேர்த்த தக்காளி விழுதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசனை போய் நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து 2 பெரிய சைஸ் தக்காளியை விழுத அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கு புளியோட அளவு வந்து சரியா இருக்கும். இந்த குழம்புக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தக்காளியோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்தீங்கன்னா புளியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதுல 1/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்க்கிறேன். இது மாதிரி சூடான தண்ணி சேர்த்துக்கங்க, குழம்பு நீர்த்து போகாம நல்லா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த குழம்பு திக்கா இருந்தாதான் சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு திக்காயி வரட்டும். இன்னுமே நல்லா திக்காயி வந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. இந்த குழம்பு 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்சு இன்னுமே வத்தி வரட்டும். இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. குழம்பு பாருங்க நல்லா வத்தி வந்திருக்கு. மேலையும் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. பார்க்கறதுக்கே நல்லா சூப்பரா இருக்கு. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியில இந்த மாதிரி கொஞ்சமா வெல்லம் சேர்த்தோம்னா இதுல சேர்த்திருக்கிற உப்பு, புளி, காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி குழம்போட சுவை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்.
ஹெல்த்தியான டேஸ்டான கறிவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். வாரத்துல ஒரு தடவை இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.